அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கால்களில் பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். போன வாரத்தில் கொஞ்சம் பார்த்தோம். இந்த புகழ் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை ஆண்டவரை நாங்கள் கேட்டு ஆண்டவரே உமக்குள் வளர வாழ ஆசீர்வாதமாய் காணப்பட அநேகர்கள் சாட்சிகளை காணப்பட உதவி செய்கிறாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே என்னுடைய வாயுடைய வார்த்தைகளை போட்டு ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் நீரை பேசி உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்யும்படியாக உதவி செய்யும். நீரே தொடர்ந்து மையப்படுகிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த வசனத்தில் நேபுகாத் நேச்சர் கண்ட சொப்பனத்தில் தலை பார்த்தோம், தோல் புயமும் வயிறும் பார்த்தோம், அப்புறம் மார்பை பார்த்தோம், அடுத்தது வயிறும் தொடையும் பார்த்தோம், அடுத்தது கீழே கால்களை குறித்து பார்த்தோம். இப்போ அடி பாதங்கள். ஹல்லேலூயா. அந்த பாதங்களை போல தான் பாருங்க, இது நானா இல்லை, தேவன் கொடுக்குற செய்தி தான். நான் உபவாசம் உட்காந்து ஆண்டவர் கொடுக்குற செய்தி தான். அந்த பாதங்களை போல தான் இப்போ உலகம் முழுவதுமாக சபைகளில் நடந்துகிட்டு இருக்குது. ஊழியக்காரங்களுக்குள்ள இரும்பாக இருக்கிறாங்க, களிமண்ணமாக இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்குள்ள இரும்பாக இருக்கிறாங்க, களிமண்ணாக இருக்கிறாங்க. சூத்திரம் தலைவர்களுக்குள்ள இரும்பாக இருக்கிறாங்க, களிமண்ணாக இருக்கிறாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், மற்ற ஜனங்கள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் நிறைய பேர் இரும்பாக இருக்கிறாங்க, களிமண்ணாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுவும் அவங்களும் பக்தியில் தானே இருக்கிறாங்க. நம்ம கர்த்தரை மட்டும் ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும் வணங்குறோம், அப்படி தானுங்களே. அவங்க பல தெய்வங்களை வணங்குறாங்க, பல தெய்வத்தை வணங்குறாங்க. அவங்களும் இரும்பும் களிமண்ணுமா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் உங்களையும் எண்ணி இந்த ஆண்டவர் சூத்திரம் என்ன பண்ணுறாருன்னா, சூத்திரம் இது ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரமா 43 அதிகாரத்தில் 23 வசனம் 20 வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிவார். எத்தனை அதிகாரம் மறந்து போகுது? 43:21. ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே மகேஷ்? கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. சோதரம் சில நேரத்தில் பார்த்தா ஹல்லேலூயா இங்கே தான் உட்காந்துருப்போம். அதனால தான் அந்த சாம்பி செல்லத்துறைங்கிற ஒரு பாஸ்டர் மெட்ராஸில் இருக்கிறீங்களா அப்படின்பாரு. உடனே என்னடா அந்த ஆளுகள் லூஸா, இங்கே தானே உட்காந்துருக்குறோம், இந்த பாஸ்டர் என்ன இப்போ இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இருந்துட்டு தானே வந்தோம். ஹல்லேலூயா. அப்படி சொல்லக்கூடாது. சில பேர் நக்கல் அடிக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, என்ன இருக்கிறீங்க, என்ன வார்த்தை இருக்கிறீங்களான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஏன்னா இங்கே என்ன சோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பாஸ்டர், எனக்கு தலைக்கு மேலே எத்தனை முடி இருக்கோ அந்த முடியை விட எத்தனை பிரச்சனை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, தலையில் இருக்க முடியெல்லாம் உங்களால் எண்ண முடியாது, நான் எண்ணி வச்சிருக்கிறேங்கிறாரு. அதுபோல் மகிழ்ச்சிக்கு எண்ண முடியாத பிரச்சனை இருக்கு. ஹல்லேலூயா. ஆஹா இல்லை, ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் சொல்ற இல்லை, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கிறாரு. சும்மா இல்லாம ஹல்லேலூயா சும்மா கிடந்த சங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பச்சை வரக்கூடாது. எனக்கு இப்போ ஜெபம் கொஞ்சம் அதிகமா என்னன்னா அங்க உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். இப்போ ஜெபம் பகல் நேரத்தில் இங்க வந்துட்டேன், அங்க உட்காரத்தில்ல. இப்போ ஒரு 2 நாளாகவும் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன். இங்கே உட்காந்து தான் நான் உட்காந்தேன்னா நைட்டு 9 மணி வேறு. ஹல்லேலூயா. அங்கே 1:30 மணிக்கு இங்கே வரேன்னு சொன்னால் நைட்டு 9 மணிக்கு தான் வீட்டு பக்கம் போவேன். ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரோடு பைபிள் படித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பது பெரிய சந்தோஷம். அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு மட்டன் பிரியாணை விட, சிக்கன் பிரியாணை விட இது விலை மதிக்க முடியாத பிரியாணி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூத்திர இதை கவனமாக கேளுங்க. ஏன்னா எதை சாப்பிட்டாலும் அதை சாப்பிடுறது இந்த உடம்பு எல்லாம் ஒரு நாள் மண்ணுக்கு தான் போகும். இதை சாப்பிட்டா நம்ம விண்ணுக்கு பரலோகம் போவோம். ஹல்லேலூயா. அநேகர் ஆண்டவர் ராஜ்யத்தை கொண்டு சேர்ப்போம். அந்த உலகத்தையும் சந்தோஷமாக கம்பீரமாக வாழ்ந்திருப்போம். அதனால் எல்லாரும் இப்போ சாப்பிடலாமா? ஹல்லேலூயா. எப்படி சாப்பிட போகிறோம்? வசனத்தை வாசிக்கும் போது வாசித்துக்கு சாப்பிட போகிறோம், காதால் கேட்டு சாப்பிட போகிறோம். ஆண்டோட நாம மையப்படுவதாக. வாசித்துட்டோம், ஜெபம் பண்ணிவிட்டோமா? வசனம் வாசித்தா சௌரிய வசந்த நிர்மலம் வாசித்தாங்க, ஜெபம் பண்ணியாச்சா?
பண்ணியாச்சு. சரி, போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் பேதுரு குறித்து, பவுலை குறித்து, தூதனை குறித்து பார்த்தோம். அப்படிதானுங்களா? நாம இருக்குங்களா? பேதுரு குறித்து பார்த்தோம். பேதுரு கலாத்திய சூத்திரம், அதாவது பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனத்தில் சொல்றாரு. சூத்திரம் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது பேதுரு யார் தெரியுமா? ஒரே ஒருவர் இந்த கடல்ல, பூமியில கடல்ல நடந்தாரு இயேசு. ஆனா ஒரே ஒரு மனிதன், இயேசுவும் மனிதனா வந்தாரு, பேதுருவும் மனிதனா வந்தாரு. அப்போ எந்த அப்போஸ்தலனும் கடல்ல நடக்கல, பேதுரு கடல்ல நடந்தார். இயேசுவோடு, இயேசு வான்னு சொன்னார், கடல்ல நடந்தார். தண்ணில, ஆழமான அந்த தண்ணியில நடந்து போனார். அப்படிப்பட்ட பேதுரு, ஹல்லேலூயா, சோதரம். ஜனங்களை என்ன யாரு சொல்றாங்க? சில தீர்க்கதரிசி எரேமியா அப்படி அப்படிலாம் சொல்றாங்க, யோவான் சொன்ன. நீங்க என்ன யாரு சொல்றீங்க? நீ இந்த உலகத்துக்கு வர வேண்டிய ரட்சகர் மேசியா. ஹல்லேலூயா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது உனக்கு ஓன் புத்தி கிடையாது, என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்த. அப்படி நல்லா ஆண்டவரோடு இருந்தவர், பேசினவர். அப்படிப்பட்ட நிலைமையில சுத்தி இருந்த மனிதன். அதுவும் 10 நாள் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், இது நான் போன வாரத்தில் சொல்லலை. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கனசேலத்தில் கடல் பக்கமா இயேசு போறாரு. அங்க 2 படகை பார்த்தாராம். கடற்கரையில் 2 படகு தான் இருக்குமா? ஏகப்பட்ட படகு இருக்கும். ஆனாலும் அந்த 2 படகு என்பது என்ன? ஒரு படகு உலகத்தார், உலக ஜனங்கள், ஆவிக்குரிய செய்தி. ஒரு படகு நீங்களும் நானும், பேதுரு படகு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க யாரு சொன்னா பேதுரை சேர்ந்தவங்க, நாம பேதுரை சேர்ந்தவங்க. அப்போ பேதுருங்கிற படகு, அந்த பேதுரு படகுல கொஞ்சம் உள்ள தள்ளப்பா அப்படின்னாரு. எங்க? கடற்கரை கொஞ்சம் உள்ள தள்ளு. கடலுக்குள்ள போய் படகு நிற்குது. அங்க உட்காந்துக்கிட்டு பிரசங்கம் பண்றாரு. அலை சும்மா சலார் அலை அடிக்குது இல்ல? அலை சத்தத்துல எப்படி கரையில இருக்கிற ஜனங்களுக்கு கேட்குமா? நம்முடைய ஆண்டவராகி தேவன் வெண்கல குரல் உள்ளவர். ஹல்லேலூயா. சோத்திரம். இயேசு கிறிஸ்து பேசும்போது அநேக ஜனங்கள் கேட்கிறாங்க. சோத்திரம். பிரசங்கம் முடிந்தது. உடனே பேதுரை பார்த்து ஏசு சொல்றாரு, ஆழத்துல தள்ளிக்கிட்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடு, வலைகளை போடு அப்படின்னு சொல்றாரு. லூக்கா 5:4. ஹல்லேலூயா. வலைகளை போடும்போது அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரே, நான் முழுதும் மீன் பிடிச்சி பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. அது மாதிரி ஏதாச்சும் மனசு நினைச்சிருப்பாரு. இந்த மனுஷன் இவருக்கு மீன் பிடிக்க தெரியுமா? எந்த ஆழத்துல, எப்படிப்பட்ட நேரத்தில் மீன் கிடைக்கணும் இவருக்கு விவரம் தெரியுமா? இன்னும் மீன் பிடிக்குன்னு சொல்றாரு. நைட்டு முழுவதும், இரவு முழுவதும் மீன் பிடிச்சி பார்த்தோம், ஒண்ணு கிடைக்கல. 5ஆம் வசனம் அப்படி சொல்றாரு இல்ல? 5ஆம் வசனம் லூக்கா 5:5. நாலாம் வசனத்தில் என்ன சொல்றாரு? வலைகளை போட சொல்றாரு. நீ விட்டு உன் வேலையை பாரு ஐயா, ஏதோ நீ சொன்னு சொல்லிட்டு வலையை போடுறான். எப்ப மீன் பிடிக்க போவாங்க? சாயந்தர நேரத்தில் மீன் பிடிக்க போவாங்க. சாயந்தரத்தில் உள்ள கடலுக்குள்ள போனாங்கன்னா இரவு முழுதும் மீன் பிடிப்பாங்க. நைட்ல தான் மீன்கள் எல்லாம் உள்ள மேலே வரும். பகல்ல வராது. சூரிய வெளிச்சத்தில் மீன் ஒன்றும் மேலே வராது. எங்களுக்கு தெரியும். இப்போ போய் மீன் பிடிக்க சொல்றீங்களே, சரி என்ன பண்றது நீங்க சொல்றீங்க. ஆனால் நீங்க பிரசங்கம் பண்ணும்போது என்னென்னவோ ஒரு வார்த்தையெல்லாம் பேசினீங்க. அந்தந்த சில வார்த்தையெல்லாம் தொட்ட மாதிரி இருந்துச்சு. சரி ஏதோ சொல்றீங்களே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, சோதிச்சு பார்க்குறேன். வலைகளை போட முடியாதுங்க ஆண்டவரே, வலையெல்லாம் போட முடியாது. ஏன்னா சில வார்த்தையெல்லாம் நீங்க சொல்றீங்க, புதுசா இருக்குது அதெல்லாம் கேட்கறதுக்கு. அதனால சரி அதை நம்பி நான் என்ன பண்றேன், போட்டு பார்க்குறேன், ஒரு வலையை போட்டு பார்க்குறேன்னு சொல்லி போட்டாரு. 2 மடகு அமிழத்தக்கதாக மீன் கிடைச்சது. ஹல்லேலூயா. சோத்திரம். அந்த மீன் கிடைச்ச பின்பு 7ஆம் வசனமா பாருங்க. 7ஆம் வசனமா? சரி, நான் பாவியான மனுஷன் சொல்றாரு. எத்தனை வசனம்? 8ஆம் வசனம். ஏன் தெரியுமா? ஒரு நம்ம மட்டமான நினைச்சிட்டான் ஆண்டவரை. ராத்திரில தான் மீன் பிடிப்பாங்க, இந்த கிறுக்க என்னன்னு அப்படின்னு மனசுல நினைச்சிருப்பாரு. கொஞ்சம் நான் என்னென்னமோ நினைச்சேன், நான் ஒரு மாதிரிலாம் உள்ள நினைச்சிட்டேன், உள்ளத்துல இருதயத்துல பாவம் செஞ்சுட்டேன். அதனால நான் பாவியான மனுஷன். உன்னை பத்தி நான் என்னென்ன நினைச்சேன் தெரியுமா? ஒருவேளை கெட்ட வார்த்தையை சொல்லி கொண்டு திட்டுவேன். மீனவர்கள் எல்லாம் பேசுவாங்க, என்னென்ன சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் இருதயத்துல நான் பேசினேன். ஆனாலும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் சொல்லி எனக்கு தெரியலையே,
ஏன்னா அந்த காலத்தில் எல்லாரையும் ஆண்டவன் ஆண்டவன் தான் பேசிப்பாங்க. ஆனால் நீ சாதாரண ஒரு மனுஷன் சொல்லி உன்னை நான் நினச்சிட்டு இருந்தேன். நீ சாதாரண ஆள் கிடையாது. ஆண்டவரே, நீங்கள் என் இருதயத்தை பார்க்குறவர். நான் இருதயத்தில் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சுருக்கிறேன், என்னென்ன முணுகிட்டு இருந்தேன்னு தான் எல்லாம் பார்த்துட்டீங்க. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்க. ஹல்லேலூயா, என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கதறாரு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் வசனமா, சீக்கிரமா. இல்லை வசனம் அதெல்லாம் என்ன பண்ணாரு? படகெல்லாம் விட்டுட்டு, மீனையும் விட்டுட்டு, அது எத்தனை வசனம்? நான் இது புதுசாக ஆண்டவர் வெளிப்படுங்க, நான் எழுதலை. போன வாரத்தில் உள்ளது வேற கொடுத்தேன். இப்போ ஆவியான இப்போ புதுசாக நின்றுக்கிட்டு பேசியே கொடுத்துட்டு இருக்கிறாரு. வசனம் எந்த இடம் தெரியல. எல்லாத்தையும், மீனையும் படகையும், அது எத்தனை வசனம்? வசனத்தை சொன்னீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. 11ஆம் வசனம். ஹல்லேலூயா. படகையும் விட்டுட்டாரு, மீனையும் விட்டுட்டாரு, வலையும் விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னால போறாரு. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எதெல்லாம் பிடிச்சிட்டு, வலையை பிடிச்சிருக்கிறீங்களா, மீனை பிடிச்சிருக்கிறீங்களா, உங்க படகை பிடிச்சிருக்கீங்களா, உங்க படிப்பை பிடிச்சிருக்கீங்களா, உங்க வீட்டை பிடிச்சிருக்கீங்களா, உங்க தொழிலை பிடிச்சிருக்கீங்களா, உங்களுடைய விவசாயத்தை பிடிச்சிருக்கீங்களா, உங்களுடைய நகையை நம்பியிருக்கீங்களா, உங்களுடைய அப்பாவை நம்புறீங்களா, உங்க அம்மாவை நம்பியிருக்கிறீங்களா, யாரை பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க பதவி, பட்டம், பதவிகளா? ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டா கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கடல் மேலே நடக்கலாம். அதுக்கு பிறகுதான் அவர் கடல்ல நடந்திருக்கிறார். அதெல்லாம் விட்டுட்டு போன பிறகுதான் கடல் மேலே நடந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரன், கடல் மேல் நடக்கலாம். எந்த மனுஷன் செய்யக்கூடாத காரியம், எந்த மனுஷன் அனுபவிக்காத ஒரு மேன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பேதுருடைய வாழ்க்கையில் போன வாரத்தில் பார்த்தோம். இரும்பும் களிமண்ணுமா இருந்தார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது விருத்தசேனம் பண்ணப்பட்டவங்க அங்கேருந்து வராங்க. யாக்கோப்பும் போன்றவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டார்? விருத்தசேனம் பண்ணப்படாதவங்க அந்த கலாத்தியர்களோட, அந்த அந்நிய ஜனங்களோட, புறஞ்சாதியரோட சேர்ந்து இவர் யூதர், இவர் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டதுனால அங்கேருந்து வந்தவங்க, என்னடையா அந்த ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி விருத்தசேனம் பண்ணப்பட்டவங்க வரும்போது இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இவர் உடனே ஒரு மாதிரி மாயம் பண்ணியிருக்கிறாரு. மாயம் பண்ணதுனால இவரோட கூட இருந்த மற்ற யூதர்களும் மாயம் பண்ணியிருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று இருந்தால் உனக்கு இரும்பா இருக்கணும். இரும்பு போன்ற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. களிமண் போன்ற விசுவாசம் அல்ல, களிமண் போன்ற விசுவாசம் கிடையாது. அந்த களிமண் போன்ற விசுவாசம் கூட போன வாரத்தில் பார்த்துட்டோம். சூத்திரம் 2வது பவுலை குறித்து பார்த்தோம். பவுலை குறித்து பார்க்கும்போது ஹல்லேலூயா, எல்லா கிறிஸ்தவனும் இயேசு பற்றி கும்பிடுறான், எவனை ஆராதிக்கிறான் அவனை எல்லாம் வெட்டுவது, கொலை பண்ணுவது, அந்த காரியத்தை செஞ்சிட்டு இருந்தார். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் யூதர்களாக இருக்கிறவங்க பலி செலுத்துவாங்க. கர்த்தர் மட்டும்தான், பிதாவை மட்டும்தான், யெகோவா மட்டும்தான் தொழுது கொள்ளுவாங்க. எந்த மனிதனை வணங்க மாட்டாங்க. இவன் இயேசு, இவன் சாதாரண மனுஷன், இவனை கடவுள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசுங்கிற பேர்ல உள்ள யாரெல்லாம் வணங்குறாங்களோ, தொழுது கொள்றாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் வெட்டவும், கொலை பண்ணவும், அவங்கள கொடுமைப்படுத்தவும், அப்படிப்பட்ட ஒரு வேலையை பவுல் செஞ்சிட்டு இருக்கிறாரு. சவுலுங்கிற பவுல் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போதான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து பேசுறார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீ யார்? ஹல்லேலூயா. சவுல் கேட்கிற, ஆண்டவரே நீ யார் அப்படின்னு சொல்றார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே இப்படிப்பட்ட குரலை கேட்டதில்லை. அது மாத்திரமில்லை, குரலை கேட்டதில்லை, சத்தத்தை கேட்டதில்லை. பட்ட பகல்ல இந்த சூரிய ஒளியை மங்கடிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. சூரிய வெளிச்சத்தை 12 மணி நேரத்தில், பகல் 12 மணி நேரத்தில் சூரிய வெளி கொளுத்துது. அந்த கொளுத்தக்கூடிய வெளிச்சத்தையே மங்கடிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் ஒன்று அடிக்கிறது. அவதான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம். ஹல்லேலூயா. ஒளி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன்னு சொன்னாரு. அந்த ஒளி அவரை பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தில் அவர் என்ன, அவருடைய 2 கண்ணும் பார்வை போனது. அதனாலதான் ஆண்டவரை, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், முள்ளில் ஒதுக்கிறவனு கடினமாம். ஆண்டவர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொல்லி கேட்ட உடனே, ஓ இவர் இப்படிப்பட்டவரா, நான் சாதாரண ஒரு மனுஷன் சொல்லி நினைத்து கொண்டேனே. சுத்திர, இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை மங்கடிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் பிரகாசித்து என் கண் பார்வை போனதே. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இவர்தானா என்று சொல்லி அவர் அறிந்தவராக நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போது, நீ எழுந்து சுத்திர ஊருக்குள்ளே போ. ஹல்லேலூயா. அவர் போகிறார். அவருக்கு கை பிடிச்சிக்கிட்டு போறாங்க. கண் 2 போச்சு, பார்வை போச்சு. ஆனால் அங்கே போன பின்பு 3 நாள் கழித்து அவருக்கு பார்வை கிடைச்சது. ஹல்லேலூயா. அவர் நினைச்சிட்டார், என்னன்னா நான் தான் இரும்பு, நான் தான் பெரிய
இரும்புன்னு சொல்லி நினைச்சாரு. அவர் நினைச்சது பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் சரிதான். ஆனாலும் சூத்திரம், உன்னை விட என்னுடைய பிள்ளைங்க இப்போது இருக்கிறாங்களே, என்ன ஆராதிக்கிற பிள்ளைங்க, அவங்க தான் இரும்பு. அந்த இரும்போடு நீ சேர்ந்து கொள். ஹல்லேலூயா. அந்த இரும்போடு நீ சேர்ந்து கொண்டா ஒன்றை நான் எடுத்து பயன்படுத்துவேன். அதனால தான் அப்போஸ்தலனாக இருக்கிற பேதுரு 2 நிருபத்தை தான் எழுதினார். 1 பேதுரு 2 பேதுரு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்கள் 14. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்திரம், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அந்த பவுலை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சூத்திரம், எதையும் பிடிச்சிட்டு இருக்காதீங்க, விட்டுடுங்க. ஹல்லேலூயா. விட்டுட்டு இயேசுடைய பின்னால போனா அவரை பிடிச்சிங்க என்று சொல்லி நம்முடைய டாக்டர் கிளிப் போட்டுக்கும் பாருங்க, வரவர் சொல்லுவார், பிடிச்சிங்க ஏசோ பிடிச்சிங்க, ஏசோ பிடிச்சிங்க. ஒரு ஜாமனமோ ஏசோ பிடிச்சிங்க, ஏசோ பிடிச்சிங்க, தயவுசெய்து சொல்கிறேன், ஏசோ பிடிச்சிங்க அப்படி சொல்லுவார். அதனால் சூத்திரம், இயேசு விசுவாசித்தா போதும், பிடித்து கொண்டது போல ஆண்டோடு நாம் மையப்படுவதாக. அப்போ பவுலை குறித்து பேதுரு குறித்து போன வார்த்தைன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அதிகமாக பார்க்குறோம். 3வது தூதன் வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலையும், 22ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலையும் தூதன் என்ன பண்ணுறாருன்னா, தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலையும், வெளிப்படுத்தின விசேஷம் 22-8-9 வசனத்திலையும் தூதன் என்ன பண்ணுறாருன்னா யோவானுக்கு நிறைய காரியங்களை காட்டுறாரு, சொல்லிட்டே இருக்கிறார். இந்த காரியத்தை எனக்கு தெரியப்படுத்தி, எனக்கு வெளிப்படுத்தி, எனக்கு காட்டின அந்த தூதனுடைய பாதத்திலே அவர் விழுறார். தூதனுடைய பாதத்தில் விழுந்தார். ஹல்லேலூயா. அவர் விழும்போது அந்த தூதன் சொல்றாரு, இப்படி செய்யாத, உன்னோடும் உன் சகோதரோடும் ஒரு ஊழியக்காரன் தான் தேவனத்தோடு. அப்படின்னா தூதனாக இருந்தாலும் சரி, இவன் காலில் விழாத. ஹல்லேலூயா. சோத்திரம், விழ வேண்டிய பாதம் இயேசுவின் பாதம். ஹல்லேலூயா. தேவனை தொழுதுகொள். அப்போ எந்த மனுஷனுடைய காலில் விட வேண்டியதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் காலில் போய் விழுகிறாங்க. நம்முடைய சபை சேர்ந்த ஒரு அம்மா சொல்லியிருக்கிறாங்க, சோத்திரம், அந்த அதிகாரி காலில் போய் நான் விழுந்தேன். அந்த அதிகாரி காலில் போய் விழுந்ததுனால தான் என் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு. அந்த அதிகாரி காலை பிடிச்சிட்டு அழுதேன். என் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட விவரம் இல்லை, விவரம் இல்லாத பிள்ளை, என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு வேலை வேணுமே, படிப்பும் அதுக்கு ஏறல, சும்மா கொஞ்சம் படிப்பு தான் படிச்சிருக்குது. அதனால் அந்த அதிகாரி காலை பிடிச்சிட்டு நான் கெஞ்சினேன், என் பிள்ளைக்கு வேலை கிடச்சிருக்குது. ஹல்லேலூயா. எவன் பார்த்துட்டு விட வேண்டியதில்லை. அந்த வேலை கிடச்சி எவ்வளோ நாளைக்கு சம்பளம், எவ்வளோ நாளைக்கு இந்த உலகத்தில் வாழ முடியும்? யார் பார்த்துட்டு ஒரு யார் காலையில் விழுந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்போ பாதத்தில் விழ வேண்டிய ஒரே ஒரு பாதம் இயேசுவின் பாதம். ஹல்லேலூயா. சோத்திரம், இன்னும் ஒருவன் காலில் விழுந்தான். 4வது ஒரு நபரை கொடுத்து பார்க்க போகிறோம். சோத்திரம், ஒருவன் காலில் வந்து விழுந்தான். ஆனால் எப்படி விழுந்திருக்கான்னு சொல்லி மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு சுவிசேஷம் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஹல்லேலூயா. இந்த மார்க்கு சுவிசேஷம் அதே நேரத்தில் மத்திய சுவிசேஷம் 2 சுவிசேஷத்திலையும் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், மார்க்கு சுவிசேஷத்தில் நினைக்கிறேன், உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அப்படி இருக்கா பாருங்க. 21. அதே இயேசு சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை இருக்கு. அவன் என்னன்னா, நான் என்ன செய்யணும், கற்பனை கல்வி கொண்டு நான் என்ன பரலோகத்து நான் என்ன செய்யணும், நித்திய விஷயம் பற்றி கொள்ள. உடனே ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள், விபச்சாரம் செய்யாத, வேசித்தனம் பண்ணாத, அப்படி பண்ணாத, இது பண்ணாத, தாய் தப்பனை கண்டம், இதெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்ல, உன்னிடத்துல ஒரு குறை உண்டுன்னு சொல்லி மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்றாரு. மத்திய சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரத்தில் அதே சம்பவம் தான் வருது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்னா, நான் என்ன செய்யணும், விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத அப்படி சொல்லும்போது, இதெல்லாம் சிறு வயதில் முதல் கொண்டு நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் மத்திய சுவிசேஷத்துலேயும். அப்போது அவன் என்ன சொல்கிறான் சொல்லும்போது, அவனை அங்கே என்ன சொல்கிறான், என்னிடத்தில் என்ன குறை உண்டுன்னு சொல்லி மத்திய சுவிசேஷத்தில் கேட்குறான். ஹல்லேலூயா. கவனிங்க, அங்கே மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு உன்னிடத்தில் ஒரு குறைன்னு சொல்கிறாரு. மத்திய சுவிசேஷத்தில் என்னிடத்தில் என்ன குறை சொல்லி இவனே கேட்குறான். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏன் இப்படி மாற்றி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஒருவேளை உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது, சொல்றதுக்கு முன்னாடியே
அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே என்னிடத்துல என்ன குறை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பான். மார்க்கு சுவிசேஷத்துல நான் தான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேன்னு, நியாய பிரமாணத்தின் பிரகாரம் கற்பனை எல்லாம் கரெக்டா கை கொண்டு வருகிறேன்னு, என்னிடத்துல என்ன குறை இருக்குதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பான். அப்படி நினைக்கும் போதுதான் ஹல்லேலூயா அவனே கேட்டுட்டான், என்னிடத்துல என்ன குறை, உன்னிடத்துல ஒரு குறை இருக்குது. அப்போ என்னிடத்துல என்ன குறை இருக்குன்னு சொல்லி இருதயத்தில் நினைக்கிறான். இருதயத்தில் நினைக்கிறது மத்திய சுவிசேஷத்துல வருது, வாயினால அறிக்கையிடுறான். மார்க்கு சுவிசேஷத்துல அவன் இருதயத்துல நினைக்கிறான், இயேசுவை சொல்லிட்டாரு ஒரு குறை இருக்குன்னு சொல்லி. புரிஞ்சுக்கிச்சு, புரிஞ்சவங்க ஒரு வேலையில சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ செய்தியை கேட்ட பின்பு இது எனக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யாருக்கோ அல்ல, உங்களுக்கும் தான். நான் ஜெபம் பண்ணும்போது, இந்த செய்திகள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணும்போது கவனிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் பேசும். ஹல்லேலூயா. என்னோடும் எங்களோடும் பேசும். அப்போ இங்க செய்தி என்னன்னா, வந்திருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். அப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஏதோ ஒரு விதத்துல குறைப்பட்டிருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான முறையில் இருக்கலாம். அந்த குறைவை எடுத்து போட ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த குறைவை விட்டு விட உங்களால முடியாது. ஆண்டவர் அந்த குறையிலிருந்து அதை விட்டு விட, அந்த குறை என்கிட்ட இருக்குது, அதை விட என்னால முடியல, அதுல விடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. அதை நான் பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன், விட உதவி செய்யுங்க. அப்போ இங்க என்ன பண்ணிட்டான் இந்த மனுஷன் சொன்னா, குறைன்னு சொன்ன உடனே அது மட்டும் இல்லை, உனக்குள்ள எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு, பிச்சைக்காரங்கெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு பின்னால வா அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டார், சந்தோஷமா போனானா? ரொம்ப துக்கத்தோட போயிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நல்லா கவனிங்க. அவன் விபச்சாரம் பண்ணலங்கிறான், அவன் வேசித்தனம் பண்ணலங்கிறான். கவனிச்சிங்களா? ஆனாலும் அவன் விக்கிர வழிபாடு பண்ணலை, ஒன்றுலாம் பண்ணலை, எல்லாம் பண்ணலை, தேவனை மட்டும்தான் ஆராதிக்கணும்னு சொல்றான். ஆனாலும் எபேசியர் நினைக்கிறேன், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. எடுத்துட்டீங்களா? எபேசியர் 5:4. இல்ல, அதுல பொருளாசை 2ஆம் அதிகாரமா, எத்தனை அதிகாரம்? அதுல பாருங்க, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனைக்காரனாகிய நீங்களும் நானும் சிலை வழிபாடு பண்ணாம இருக்கலாம். வீட்டில் சிலையில் இங்கேயும் நமக்கு சிலை இல்லை, இங்க எந்த படமும் வச்சு கும்பிடல, சிலை வச்சு கும்பிடல. ஆனால் அங்கே என்ன சொல்லி, எப்படிப்பட்ட விக்கிர ஆராதனையா? விக்கிர ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஐஸ்வர்யான பார்த்தோமே, இந்த மார்க்கு சுவிசேஷம் மத்திய சுவிசேஷம் ஒருவனை வந்து முழங்கால் படிக்கிட்டு வேட்டிக்கிட்டானே, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லி எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால் வான்னு சொல்லி சொன்னார் இல்லை? ஹல்லேலூயா. அப்போ அவன் பொருளாசை, அவனுக்கு நிறைய பணம் இருந்தது, நிறைய சொத்து இருந்தது, நிலபலம் இருந்தது, நிறைய கம்பெனி இருந்தது, நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருப்பான், நிறைய நிலத்தில் நில விளைஞ்சிருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு வர அவனால விருப்பம் இல்லை, அவன் துக்கத்தோட போயிட்டான். உடனே இயேசு சொன்னார், சோத்திரன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யம் அவனை வர முடியாது. ஹல்லேலூயா. ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைஞ்சு போயிடும். இந்த துணி தைக்கிற ஊசி இருக்குங்களே, அந்த ஊசி தானே, அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை? அதுவும் தான். அதே நேரத்தில் அங்க இஸ்ரேல் தேசத்துல சுத்தி காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்குமா, அது ஒவ்வொரு வாழ்க்கை கேட்டு, இந்த கேட்டுல ஒரு கேட்டு, அந்த கேட்டு பேர் ஊசி காது. ஹல்லேலூயா. ஒரு வாசப்படி, நிறைய வாசப்படி இருக்கும், அதுல ஒரு வாசப்படி. அதை குறித்து நம்ம செய்தி பார்த்துருக்குறோமா? வாசலை குறித்து நிறைய வாசலை குறித்து பார்த்துருக்கோம், நிறைய வாசல், ஊசி வாசல் பார்த்துருந்தாவும் இருக்குங்களா? ஒவ்வொரு வாசல ஊசின்னு வாசல்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அந்த வாசல், அந்த ஊசியின் வாசத்துல ஒட்டகம் நுழைவது கஷ்டம். அது ஏன்னா தலைய தூக்கிட்டு இருக்கும், அது நுழைஞ்சு உள்ள அந்த வயிற்றுலாம் உள்ள வச்சுக்கிட்டு போறதுக்கு கஷ்டம். ஆனாலும் அது கூட அந்த ஊசியின் காது வழியா, அந்த கேட்டு வழியா, அந்த காம்பவுண்டில் இருக்க அந்த கேட்டு வழியா, வாசல் வழியா உள்ள எரிசிலனுக்குள்ள போயிடும். நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அதை சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம துணி தைக்கிற ஊசி இருக்குத, அதுல கூட ஒட்டகம் நுழையுமா? ஆண்டவரால் நுழைய வைக்க முடியும், நம்மளால நுழைய வைக்க முடியாது. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போது எவ்வளவு கடினம்னு சொல்லி பாருங்க.
உடனே ஞானஸ்நானம் எடுத்துட்டு உடனே இயேசு ஏற்றுக்கொண்டு இருந்தால் போக முடியாது. நிறைய காரியத்தை ஹல்லேலூயா படகுல போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, துடுப்பு போடுறாங்க. இப்போ படகுல போடுறவங்க துடுப்பு போடுறாங்க. இப்போ மின்சார படகு வந்துடுச்சு. ஹல்லேலூயா. மின்சார படகு குப்பு குப்பு குப்புன்னு முன்ன போக போகும்போது அந்த பெட்ரோலை டீசலை போட்டுட்டு முன்னாடி போகுது. அப்போது சிலது பின்னால் போனால் தான் முன்னாடி போகும். அந்த டீசல் போட்டாலும் பெட்ரோல் போட்டாலும் அந்த புகை போக்கி வழியாக புகை போய் அங்கே தள்ளுனா தான் உள்ள முன்னாடி போவோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணும்னா நிறைய காரியத்தை இங்கே தள்ளுனா தான் அங்கே போய் சேர முடியும். ஹல்லேலூயா. அதுவும் வேணும் இது வேணும்னா போய் சேர முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இப்போது இப்போ நீங்களும் நானும் எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறோம், எதையும் பிடிக்கல. நீங்கள் போய் வீட்லேயும் வந்து வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. முக்கியமான இந்த வாரத்துக்குரிய செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இந்த வாரத்துக்குரிய செய்தி இப்போ தான் வருது. ஏன்னா போன வாரத்தில் கொஞ்சம் விரிவாக்கம் சொல்லிட்டு இருக்கிறேன் சொன்னேன். இப்போது மார்க்கு சுவிசேஷத்தில் லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துப்போம், சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ யார் யார் பார்க்க போகிறோன்னு சொன்னால் முக்கியமாக இதில் மரியா, மார்த்தாள், லாசர். ஹல்லேலூயா. இதான் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இதை நினைக்கும்போது நம்முடைய இப்போதைக்கு நம்முடைய யார் ஐயா ஒரு எம்பியோடைய ஒரு ஸ்கூல் இருக்குங்களா, முன்னாடி பிடிஓ கட்டி சில்ட்ரன்ஸ் பார்க் ஸ்கூல்னு வச்சுருந்தாரு. பிடிஓடைய இடம் அவருடைய மாமனார், நம்ம ரிட்டையர்ட் பிடி ஆல்பர்ட் ஸ்டீவனுடைய மாமனாருடைய இடம், ஐடா அருள் அவருடைய இடம் தான் அது. அதன் பிறகு இப்போ ஆதிசங்கர் வாங்கி இப்போ வேற இந்த ஸ்கூலுக்கு பேர் என்ன, ஜாய் வித்தலையார்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஆலய ஸ்கூலு. ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது? சோத்திரம். ஹல்லேலூயா. அந்த ஸ்கூலில் இப்போ நடக்குது. அந்த ஸ்கூலில் தான் முன்னாடி நம்முடைய சூப்பரண்டாக இருந்தவர் யார், ஆபிரகாம் தாமஸ் அசிஸ்டன்ட் சூப்பர் செக்ரட்டரியாக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு செக்ரட்டரியாக இருந்தார். அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக வந்தார். அப்புறம் சூப்பரண்டாக வந்தார். அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஒன்றுமே வேண்டாம், என்னை தேர்வு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சோத்திரம். இருந்தாலும் எல்லாரும் நாங்கள் பாசஸ் எல்லாரும் கான்ஃபரன்ஸில் ஏஞ்சி நீங்கள் தான் சூப்பரண்டாக வரணும்னு சொல்லுங்க. ஐயோ கையெடுத்து உங்கள் அன்புக்கு நன்றி, எனக்கு வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹல்லேலூயா சவுத் இந்தியா அசம்பிளி சாப்காட்டுக்கு அவர் தான் சூப்பரண்டு. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டுக்கு மட்டும் சூப்பரண்டாக இருந்தார். இப்போ சவுத் இந்தியாவுக்கு சூப்பரண்டாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இந்த ஸ்கூலில் அந்த காம்பவுண்டில் கொடுத்தாரு. கொடுக்கும்போது அங்கே ஒரு வசனத்தை சொன்னார். வசனத்தை சொன்ன உடனே கேட்குறீங்களா, நம்ம ஊர் நிரந்தர கிறிஸ்தவங்க இங்கே நிறைய பேர் இப்போ வந்திருந்தாங்க. வந்து இதானா, இது எங்களுக்கு தெரியாதா, என்னென்னா 38 வருஷமாக வியாதியப்படுத்திக்கிட்டான ஒரு இடத்துல அவனை கண்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. 1995 அந்த பத்திரிக்கை கூட நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பத்திரிக்கை நோட்டீஸ் அடிச்சது. அந்த நோட்டீஸ் என்னால் அடிக்க முடியல. டாக்டர் கில்பட்டுக்குமார் சென்னையிலேருந்து அடிச்சுட்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த கண்டுங்கிற ஒரு வார்த்தையை வச்சு கொடுத்தாரு பாரு செய்தி. சில பேர் கேட்குறாங்க, உங்கள் பாஸ்ட் கொடுத்த செய்தி இன்னும் என்னால் மறக்க முடியல சொல்லி. அதே கிறிஸ்தவங்களை சில பேர் சொல்கிறாங்க, இது என்னது, இது இந்த 38 வருஷமா வியாதி இதான் தெரியுமான்னு சொல்லி சொன்னாங்க. அதை போல் அருமையானவர்கள் இங்கே மார்த்தா, மரியா, லாசர் இதான எனக்கு தெரியுமே. அப்படிதானே சிஸ்டர்? தெரியல உங்களுக்கு? இஸ்ரவேல் மனைவி தெரியல? தெரியும் பாருங்க, தெரியுமே. என்ன பெருசா சொல்ல போறேன் இப்போ? ஹல்லேலூயா. ஒரு செய்தி ஒன்று புறப்பட்டு வருது பாருங்க. மரியாள் என்ன பண்றாங்க? லூக்கா சுவிசேஷம் 10:41-42 வசனத்துல மரியாளை பார்த்து இயேசு சொல்றாரு, மாத்தாளை பார்த்து சொல்றாரு, மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி சுத்திரம். தேவையானது ஒன்று தான். அது 42 வசனம். முதலாவது 41 மாத்தாளை நீ அநேக காரியம் குறித்து கவலைப்பட்டு கலங்குறேன்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்போ நீங்க செய்தி கொடுத்தீங்களா பாஸ்டர், இதுல இரும்பு எது களிமண் எது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ களிமண் எதுன்னு சொன்னா மாத்தா. எப்படிப்பட்ட களிமண் தெரியுங்களா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட களிமண் தான். ஆனாலும் களிமண்ணா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்க, பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியா இயேசு பிரியப்பட்டணும். ஆனால் மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வார்த்தையை கேட்குறாங்க. அதனால இவ தான் இரும்பு. ஹல்லேலூயா.
இரும்பு போன்ற உள்ளவ. இவ பாதத்துல, என் பாதத்துல உட்காந்துருக்கிறா. இவ 2 பாதத்தையும் கொண்டு வந்து மடக்கிக்கிட்டு, காலை மடக்கி 2 பாதத்தையும் மடக்கி என் பாதத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறா. இவ தான் இரும்பு. ஹல்லேலூயா. நீ என்ன பண்றன்னு சொன்னா, உன்னோட இரும்பு மாதிரி நீ சொல்ற, எனக்கு சோறு போடணும்னு சொல்லி நீ சமையல் பண்ண மாதிரி சொல்ற. நீ களிமண். எப்படிப்பட்ட களிமண் தெரியுமா? இன்னும் அந்த களிமண்ணை வெட்டப்படாத களிமண்ணை தான் இருக்கிற. வெட்டப்பட்ட களிமண் என்ன கொண்டு வருவாங்க? கொண்டு வந்ததுல கல், முள், கண்ணாடி கூட எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அதை காய வச்சு திரும்ப அதுக்கு தண்ணி குழப்பி பாத்திரம் செய்வாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. நீ அப்படிப்பட்ட களிமண் போல இருக்கிற. நீ என்ன உடனே அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? மாத்தாளுக்கு, இவருக்கு தான் நம்ம சோறு கொடுக்கறதுக்கு இந்த பிரயாசப்படுறோம், இவர் என்னன்னா நம்மள மாத்தால அநேக காயத்தை குத்து காலப்பட்டு கலங்குறேன்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஹல்லேலூயா சோத்திரம். இப்படி ஆண்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. பிச்சமும் சோத்திரம். அநேக காரியத்தை குத்து நம்ம செய்யலாம், தான் ஆண்டு இருக்குன்னு செய்யலாம். ஆனாலும் தேவ திட்டம், தேவ சித்தம் ஹல்லேலூயா காணப்படுகிறதா? அப்போ இப்படி சொல்லிட்டாரு. உடனே கொஞ்ச நாட்கள் கழித்து, நமக்கு நேரம் எப்படினாலும் போறேன், கொஞ்ச நாள் கழித்து லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38. ஹல்லேலூயா. அந்த பாவியான ஸ்திரீ யாரு? லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்தை சொன்னாரு இயேசு. அவதான் எப்படி பாவியா போனா? கவனிக்கிறீங்களா? எப்படி பாவியா போனா? அதை நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நான் பைபிள் காலேஜ் படிச்சிருந்தப்போ இதுல மதுரையில் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளைக்கு ஊழியத்துக்கு சில அங்கே உள்ள சர்ச்சஸுங்களுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க. ஏஜி சர்ச்சுங்களுக்கு பைபிள் காலேஜில் 2 பேரை அனுப்பிடுவாங்க. 94 பேர் படித்தோம். 12 பேரை ஒரு டீம் அனுப்புவாங்க, 10 பேரை டீம் அனுப்புவாங்க. அதில் 2 பேரை ஒரு சர்ச்சுக்கு போய் பாட்டு நடத்துங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, ட்ராக்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்பும்போது அங்கே ஒரு பாஸ்டர், கவனிக்கிறீங்களா? பாஸ்டர் இயேசுடைய பாதத்தில் வந்து கண்ணீர் சிந்தி அழுது அவருடைய பாதத்தை கூந்தலால் தொடச்சி பரிமள தையத்தை பூசினவர் யாருன்னா மாத்தாள் மரியாள். ஆனால் மகதலேனா மரியாள். மகதலேனா அவதான் பாவி. அவர்கிட்ட பிசாசு வந்துச்சு, 7 பிசாசு விரட்டி விட்டார், அவ பாவின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் இங்க பாவின்னு சொல்லி பார்த்தோமா? லூக்கா சுவிசேஷம் இந்த மாத்தலை லூக்கா சுவிசேஷம் கொஞ்சம் கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல மரியாதை கொடுத்து இயேசு சொல்றாரு, மாத்தாலே ஒன்ன போல கிடையாது, இவ நல்ல பங்க தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி மரியாதை தூக்கி சொல்றாரு. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அவ பாவின்னு சொல்லி பேர் வருது இல்ல? பாவியாக ஒரு ஸ்திரீ வந்து இயேசுடைய பாதத்தில் வந்து அழுது கூந்தலால தொடச்சி அந்த பாதத்தை கழுவி தொடச்சி பரிமள தைலத்தை பூசி முத்தமிட்டுக்கிட்ட இருந்தான்னு சொல்லி வருது. அது யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்களேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் சீக்கிரமா. கர்த்தருக்கு, அந்த 2ஆம் வசனம், கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவருடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் மார்த்தாள், மரியாள், லாசர் 3 பேரும் வராங்களா? வராங்க. அப்போ இது மகதலேன் மரியாளுக்கு கிடையாது, மகதலேன் மரியாள் கிடையாது. திட்டவட்டமா லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார் மாத்தாளை பார்த்து, மாத்தாளே ஒன்று போல கிடையாது, இவ சேர்த்து தான் சரின்னு சொன்னால அவள் சில காலங்களுக்கு பிறகு ஹல்லேலூயா எழுத்தின் பிரகாரம் ஒருவேளை பாவத்துல விபச்சாரத்திலே வேசித்தனத்திலே விழுந்திருக்கலாம் பாவி. அதனால கூந்தலை கொண்டு போய் அங்க போடுறா. அழுது ஒரு 2 கால்களையும் அடி பாதங்கள் நம்ம பாதத்துக்கு தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுடைய பாதம் வெண்கலம் போல இருந்ததுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. உலைக்களத்தில் காய்ச்சப்பட்ட வெண்கலத்தை போல அவருடைய பாதங்கள் இருந்ததுன்னு சொல்லி அந்த 2 பாதத்தையும் தண்ணி சும்மா நினைப்பதற்காவது, கழுவி கொள்வதற்கு இல்லை,
நனைப்பதற்கு கூட ஒரு டம்ளர் தண்ணியாவது 2 கால்கள் பாதத்தை கழுவுவதற்கு வேணும். அப்போ ஒரு டம்ளர் தண்ணி போல கண்ணீரை சிந்தினாள். ஹல்லேலூயா. தன் பாவத்தை உணர்ந்து. ஏன்னா என்ன, என் சகோதரியை பார்த்து மாத்தாளே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் சொல்லி என்னை தூக்கி சொன்னாரு, என்னை உயர்த்தி சொன்னாரு. இப்ப நான் பாவியா போயிட்டேனே, இந்த விபச்சாரத்தில் இந்த வேசித்தனத்தில் நான் விழுந்துட்டேனே, அதுக்கு இந்த காரணமா இருந்தது என் கண்கள் கவர்ச்சியா போனது, கவர்ச்சியா இருந்தது. இந்த கூந்தல் அநேகரை இழுத்தது. அதனால என் கண்களினால் அழுது, என் கூந்தலினால் அந்த பாதத்தில் போட்டு, என் கண்களில் வர கண்ணீர் வர பாதத்தில் ஊற்றி, இந்த என் கூந்தல் எது காரணமாக இருந்துச்சு, இந்த கூந்தல் இழுத்தது அநேகரை, இந்த கூந்தல் ஒரு பாதத்தில் போட்டு விடுவேன். அது மட்டுமல்ல, அநேகரை முத்தமிட்டது வாய் அவருடைய பாதத்தை தவிர எதையும் முத்தமிடாது. ஹல்லேலூயா. அவரே தான் முத்தமிடும். பரிமள தைலத்தை பூசினதுடைய அர்த்தம், இவருக்கான நான் வாசனையாய் இருப்பேன், இவருக்கான நான் சாட்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா. இவருக்கான சாட்சியா வாழ்ந்து காட்டுவேன், வாசனை வீசுவேன். இதுவரை நான் நாரி போய் கிடந்தேன், ஏன்னா என்னை தூக்கி உயர்த்தி சொன்ன இவருக்கு விரோதம் நான் பாவத்தை செஞ்சிட்டேன், அக்கிரமத்தை செஞ்சிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லி அது இருக்கிறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. சூத்திரம். அடுத்தபடியா இதுல இருந்து நம்ம செய்தி என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, மார்த்தாள் என்பவர் கூத்து முன்னாடி பார்த்தோம், அந்த மண், அந்த களிமண், அதுல ஏதோ இயேசுகிட்ட வந்து பேசினவங்க, இயேசுகிட்ட வந்த பிறகு அதில் ஏதோ ஒரு குப்பையோ, ஒரு புல்லோ, ஒரு கோர புல்லோ, ஒரு சின்ன கல்லோ, அல்ல ஒரு சின்ன கண்ணாடி துண்டு போல காரியம் உள்ள இருந்தது. அந்த காரியம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு சின்ன கல், அது அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு புல், அது அநேக காரியங்கள் குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு கண்ணாடி தூள், இப்படி போல உள்ள பார்த்து, அதனால தான் மாத்தாளை பார்த்து அப்படி சொன்னா, அந்த மாத்தாள் நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். ஹல்லேலூயா. உள்ள நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், நல்லா ஆராதனை பண்றேன், நல்லா பிரசங்கம் பண்றேன், நல்லா உபவாசம் பண்றேன், ஊழியம் செய்யறேன் இருக்கிறேன். ஆனா எனக்குள்ளே ஏதோ ஒரு புல், ஏதோ ஒரு கல், ஏதோ ஒரு சுத்த கண்ணாடி தூள் ஏதோ இருக்கிறது. அவருடைய கையை கிழிச்சிடும். என் மகனே மகளே, யூதர்கள் ஏற்கனவே என் கையில் ஆணை அடிச்சிட்டாங்க, நீ பண்ற காரியம் என் கையை கிழிக்குத, உன்னை நான் ஆஸ்வதிக்க முடியலையே, நான் உன்னை உயர்த்த முடியலையே, உன் தொழிலை, உன் விவசாயத்தை, உன் குடும்பத்தை, உன் கணவனை, உன் மனைவி, என் பிள்ளைங்களுடைய படிப்பை, அந்தஸ்தை ஆஸ்வதிக்க முடியலையே, அதை என் பாதத்தில் கண்ணீர் விடு, மரியாதை போல கண்ணீர் விடு. எதெல்லாம் பெருமையா நினைச்சிட்டு இருந்தியோ, உன் படிப்போ பட்டமோ ஜாதியோ பொண்ணோ பொருளோ வீடோ ஆஸ்தியோ, அப்படிப்பட்ட முடியை கொண்டு வந்து என் காலில் போடு. ஹல்லேலூயா. அதை என் காலில் போடு, என் பாதத்தில் போடு. அதெல்லாம் உன்னை உயர்த்தாது, அது முடிக்கு சமம். தலையில் இருக்கிறவங்களே தான் முடி அழகு, கீழே விழுந்துச்சுன்னா அது சாப்பாட்டில் காப்பி தூள்ல சாம்பாரில் விழும்போது ஒரே திருவிழாவை நடக்குது பயங்கரமா. எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் ஆனது ஒரு முடியினால. எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு, கணவர் மனைவி பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள் இருக்குது, ஒரே ஒரு முடியினால கிடந்ததுனால பிரிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள் இருக்குது. அதனால அந்த முடி, அந்த உயர்ந்த பதவி, அந்தஸ்து, ஆஸ்தி எல்லாம் ஆண்டவர் பாத்திர வச்சு, ஆண்டவர் எல்லாம் நீங்க கொடுத்து, நான் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி நம்மளை வெறுமையாக்குவோம். ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க கொடுத்ததுலாம், இது எனக்கு சொந்தம் கிடையாது, நான் ஒண்ணும் கிடையாது, நீங்க பெருக நான் சிறுக வேண்டும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. சோத்திரம். மாத்தாள் என்ன, மரியாள் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ஹல்லேலூயா, இதெல்லாம் ஒப்புக்கொண்டு ஒரு நாள் என்னை இயேசு சுடப்பட்ட பாத்திரமாக, என் மாத்தார், என் சகோதரி சுடப்படாத பாத்திரம், ஒரு மண் கலையமோ அல்லது சட்டியோ ஒரு பானையோ கொய்யவன் செய்யும் போது அது நல்லா வெயில்ல காய வச்ச பிறகு அதுல எந்த சாம்பாரோ சாப்பாடோ எதுவுமே செய்யவே, தண்ணி கூட ஊற்றி வைக்க முடியாது. தண்ணி ஊற்றி வைக்க முடியுமா? போயிடும். எப்போது தண்ணி ஊற்றி வைக்க முடியும், அது சமையல் பண்ண முடியும், எது பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்தினா சுடப்பட்ட பின்பு, அந்த பாத்திரம் சுடப்பட்ட பின்பு. ஹல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரியாள் சொல்லுகிறாள், நான் சுடப்பட்ட பாத்திரமாக அவர் என்னை பார்த்து உயர்த்தினார். என் சகோதரியை சாதாரண களிமண் பாத்திரமாக, காய வைக்க பாத்திரமாக அவர் பார்த்தார். நான் சுடப்பட்ட பாத்திரம் என்னை உயர்த்தி பார்த்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களையும் எண்ணி ஆண்டவர் சுடப்பட்ட பாத்திரமாக பார்க்கிறார். இங்க கவனிக்கிறீங்களா? தயவு செய்து அன்பா சொல்றாங்க, கவனிங்க. ஹல்லேலூயா.
இது கடந்த நாட்கள் ஆண்டவர் பார்த்துல இங்க வந்து உட்கார்ந்தவன் வந்த செய்தி, இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த பிறகு ஆண்டவர் கொடுத்த செய்தி. சுடப்பட்ட பாத்திரமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை பார்த்தார். என் சகோதரி மாத்தாளை வெறும் பாத்திரமாக, ஒரு களிமண் பாத்திரம், காய வச்ச பாத்திரம், அது ஒரு பழுதும் கிடையாது, அதுல குப்பை இல்லை, எல்லாம் இல்லை. ஆனால் அது காய வச்ச பாத்திரம் தான் பார்த்தாரு. ஆனால் அதில் பயன்படுத்த முடியாது, தண்ணி ஊற்ற முடியாது, சாம்பார் பண்ண முடியாது, சமையல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்னையோ சுடப்பட்ட பாத்திரமா பார்த்தார். சுடப்பட்ட பாத்திரம் லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 நான் உடைக்கப்பட்ட பாத்திரமா போயிட்டேனே. நான் பாட்டு பாடணும் இல்லை, பாட்டு பாடணும், என்ன பாட்டு பாடணும்? உடைந்து போன பாத்திரம் நான். ஹல்லேலூயா. உடைந்து போன பாத்திரம், நான் உடைந்து போன பாத்திரமா காணப்பட்டேனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் போனது. ஆனாலும் யோபு என்ன பண்ணினார்? சரீரமும் குஷ்டரோகம் வந்தது. ஒரு ஓட்டை எடுத்து தன்னை கீறிக்கொண்டார். கர்த்தர் பார்த்தார், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீ என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபுவும் கர்த்தர் குறித்து பிறந்த நாளை சபித்தார். எனக்கு என் அம்மாவுக்கு என் அப்பாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்லி சொன்னவன் அந்த ராத்திரி ஒன்றும் இல்லாமல் போட்டேன்னா சொல்லி யோபு சொல்றாரு. ஆனால் அந்த யோபு ஸ்தானத்தில் நாம் இருந்தோம்னு சொன்னால் என்னென்னமோ பேசியிருப்போம். அதனால தான் அந்த ஓடை எடுத்து கீறி கொண்டாரே, அந்த ஓடை போல நிதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிதானமா பேசுகிற ஒரு ஓடு அவருக்குள் இருந்தது. அந்த ஓட்டை எடுத்து கீறி கொண்டார். உங்களுக்கும் எனக்கும் நிதானம் என்கிற ஓடு உடைக்கப்பட்டு இருக்கலாம், நிறைய நிறைய உடைக்கப்பட்டிருக்கலாம். சுடப்பட்டு ஆண்டவருக்கா சுடப்பட்ட பாத்திரமா இருக்கலாம். உடைக்கப்பட்ட நிலைமையில நம்ம இருந்த நம்மை ஒரு ஓடு போல இருக்கிறோம். அதுல ஒரு தண்ணி கூட ஊற்ற முடியாது, எடுத்து பயன்படுத்த முடியாது. உடைந்து போன பாத்திரமாக, உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருந்த என்னை, உங்களை, அந்த மரியாளை, ஹல்லேலூயா, மறுபடியுமாக தேவன் வணைகிறார். எப்படி? யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல மார்த்தாள் அந்த புதுதாக கையப்பட்ட களிமண், சுடப்படாத மண், சுடப்படாத மண்ணை போன்ற பாத்திரமா இருக்கிற மார்த்தாள் 21ஆம் வசனம், 21ஆம் வசனத்தை பாருங்க. சூத்திரன் 32ஆம் வசனத்துல சுடப்பட்ட பாத்திரமா இருக்கிற மரியாள் சொல்றா, அதே வார்த்தையை தான் சொல்றா. சூத்திரன், நீங்க இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38ஆம் வசனத்துல உடைக்கப்பட்ட பாத்திரமாக அழுது கண்ணீர் விட்டு பாதங்களை கழுவி கூந்தல பாதத்தில் போட்டு பரிமள தைலத்தை பூசி முத்தமிட்ட அந்த மரியாள் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் மார்த்தா சொன்ன அதே வார்த்தை தான் சொல்றா. அந்த மண்ணு, காஞ்சி போன மண்ணு பாத்திரம், அது சுடப்படாத பாத்திரம், சொன்ன அதே வார்த்தை தான் சுடப்பட்ட பாத்திரம் சொல்றா. ஆனாலும் இவ உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறா. அவ வேகாது, வெந்திருந்தாலும் அதாவது சொல்லப்போன வேகலை, அது வெறும் பாத்திரம் தான், செஞ்ச பாத்திரம், சுடப்படலை. மாத்தா இவ சுடப்பட்ட பாத்திரமா இருந்த கர்த்தர் சொன்னாரு, ஆனா நான் உடஞ்சி போயிட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்தாள். இப்போ ஒப்பு கொடுத்தவள் என்ன பண்ணிட்டா? தான் சகோதரி சொன்ன அதே வார்த்தைய யோவான் 11:21 சொன்ன அதே வார்த்தை 32ஆம் வசனத்துல சொல்லும் போது, ஹல்லேலூயா, இயேசு கண்ணீர் விட்டார். எவ்வளோ நேரம் மாத்தா கிட்ட அந்த வேகாத பாத்திரம், அந்த வேகாத பாத்திரம், சுட வைக்காத பாத்திரத்துல மாத்தாளிட்ட எவ்வளோ நேரம் இயேசு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனாலும் மார்த்தா பேசின குறித்து இயேசு கண்ணீர் விடல. ஹல்லேலூயா. மரியாள் பேசும்போது கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. சோத்திரம், கண்ணீர் விட்டாள். அது சொன்ன பிறகு அவள் அழுகிறதையும் கூட இருந்தவள் அழுகிறதையும் இயேசு கண்டார். உங்களை என்னையும் பார்த்து, என் மகள் சோத்திரம், பிதாவே ஏதோ தப்பு செஞ்சிட்டான், தவறு செஞ்சிட்டான், பாவம் செஞ்சிட்டா. என் கையை பாருங்க, என் தலையை பாருங்க, முள்ளால் முடிச்சால் அடிக்கப்பட்ட காயத்தை பாருங்க, என் உடம்பு சாட்டையால் அடிக்கப்பட்ட காயத்தை பாருங்க, என் பாதத்தை பாருங்க, என் தோளில் சிறுவ சுமந்தத்தை பாருங்க. என் பிள்ளைக்கு மன்னிப்பு கொடுங்க, என் மகளுக்கு மன்னிப்பு கொடுங்க, என் மகனுக்கு மன்னிப்பு கொடுன்னு சொல்லி சோத்திரம் பரிந்து பேசி கொண்டு இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சோத்திரம், மரியாளுடைய ஜெபத்தை கேட்டு சோத்திரம் என்ன பண்ணிட்டாரு? லாசரை உயிரோட வர வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. லாசரை உயிரோட வர வச்சிட்டாரு. உங்களுடைய ஆத்மாவையும் உயிரோட வர வைக்கிற தேவன்
செத்துறான். நீங்கள் உயிரோடு இருந்தும் வெளிப்படுத்தும் விஷயம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் உயிரோடு பேரை கொண்டு இருந்தும் செத்தவனா செத்த நிலைமை போதும். வருகின்ற புதிய நாட்கள், புதிய மாதம் வருது, டிசம்பர் மாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேதி 17 ஆயிடுச்சு. இதில் ஒரு 13 நாள் தான் இருக்குது. அதில் ஒரு 31 நாள் இருக்குது. 31 17 17 48 நாள் தான் இருக்குது. இந்த 48 நாளில் சோதர ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. உங்களை நீ உடைஞ்ச நிலைமையில காணப்படலாம். நீ ஒரே ஒரு ஆளு தான் உன் குடும்பத்தில் வேதனைப்பட்டிருக்கிற. என் குடும்பத்தை எப்படி மாற்றலாம், எந்த விதத்தில் ஆண்டவர் ரட்சிப்பாருன்னு சொல்லி நீ நினைக்கலாம். சோத்திரம் உடைந்து போன பாத்திரமா இருக்கிற நீ ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது சோத்திரம் உங்கள் மூலமாக அதிசயங்களை அற்புதங்கள் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிற தேவன் வருகின்ற நாட்களில் என்னால் ஒன்றும் பண்ண முடியாத இல்லை, அந்த ஒன்றும் பண்ண முடியலங்க தான் அவர்களுக்கு சர்டிஃபிகேட். அதுதான் சூத்திர. ஹல்லேலூயா. இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டை விட, ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டை விட ஹல்லேலூயா தேவன் பரலோகத்தில் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். ஹல்லேலூயா. சூத்திர பரலோகத்தில் கொடுக்குற கவன் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்லாம் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது வருகின்ற நாட்களை உங்களுடைய ஜெபத்தை கொண்டு நீங்கள் நினைக்கும் போது, நினைக்கிற நேரத்திலேயே அந்த நினைக்கிற நினைப்பை கொண்டு என்ன நினைக்க அது அப்படியே நடக்கும். நீங்கள் பார்த்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்குற பார்வையில் நடக்கும். நீங்கள் சொல்லும்போது சொல்கிற வார்த்தையின்படி நடக்கும். இந்த 48 நாளில் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த நிறைவேறுதலோடு கூட வரக்கூடிய 2025 நம்ம நுழைய போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டோடைய நாம மையப்படுவதாக. ஆத்துமாக நம்ம மட்டும் கிடையாது, அநேக ஜனங்கள் இன்றைக்கு மரியாதை குறித்து பார்க்கும்போது நம்ம மட்டும் இல்லை, உலக ஜனங்கள் எல்லா மொழி பேசுகிறவங்க மரியாதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாளும் நானே, மாத்தாலும் நானே, லாசரும் நானே. என் ஆத்துமாங்கிற லாசர், நான் உடைக்கப்பட்ட பாத்திரமா மரியாதை போல என்னை ஆண்டவர் பார்த்தாரு. என் ஆத்மத்தை நான் உடைச்சி போட்டுட்டேன். இன்னைக்கு நான் செத்தாலும் என் ஆத்மா எங்கிறது. அன்னைக்கு லாசர் உயிரோடு வந்தார், ஆனால் மறுபடியும் செத்தார், மறுபடியும் புதைக்கப்பட்டார். மறுபடியும் இயேசு வரும்போது அவன் உயிரோடு எழுந்திருப்பாரு லாசரு. என் ஆத்துமா ஹல்லேலூயா சூத்திரம் உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே. நான் அநேக ஜனங்களை உயிர்ப்பிக்கப்படுவதற்கு என்னை எடுத்து பயன்படுத்தணும் ஆண்டவரே. சுடப்பட்ட பாத்திரமாக நான் என்னை எடுத்தீர் ஆண்டவரே. ஆனால் உடைச்சிக்கிட்டேன், நான் உடைஞ்சி போயிட்டேன். யோபை போல ஒரு ஓடு போல போட்டு சுரண்டிட்டு கிடக்கிறேன். ஆனால் அந்த நிதானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓட்டை பார்த்துட்டு அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே யோபுக்கு, எனக்கும் செய்யுங்க அப்பா. முழங்கால படிக்கிடுவோமா? முழங்கால படிக்கிட்டு கேட்போமா? ஹல்லேலூயா. என்னையும் என் குடும்பத்தையும் அப்படி ஆசீர்வதிங்க. நான் அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும் ஆண்டவரே. என்னை பார்க்குறவங்க அநேகர் உங்களுடைய சமூகத்தில் வரணும். நீ எங்கே போகிற, நானும் அங்கே வரேன். சோத்திரம் அந்த சர்ச்சுக்கு நானும் வரலாமா என்று சொல்லி கேட்கணும். ஓ சோத்திரம் ஹல்லேலூயா. வெறுமையான ஒரு களிமண் போல நான் இருந்தது போதும், மாத்தால போல இருந்தது போதும். ஹல்லேலூயா. சோத்திரம் அது சுடப்படணும். சுடப்பட்ட பாத்திரம் உடைஞ்சி போன மரியாள் சோத்திரத்தை ஒப்பு கொடுத்தாலே, சோத்திரம் உயிரோடு எழும்பினாலே. சோத்திரம் ஹல்லேலூயா. உயிரோடு எப்படி எழும்பினா? சோத்திரம் தன்னுடைய ஆத்மாவில் உயிரோடு எழும்பினா. தன்னுடைய அண்ணங்கிற லாசருங்கிற ஆத்மத்தை உயிரோடு எழும்ப பண்ணி கொண்டா. சோத்திரம் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஆத்மாங்கிற லாசருங்கிற சகோதரனை, உன் ஆத்மாங்கிற சகோதரியை, உன் ஆத்மாங்கிற சகோதரனை, உன் ஆத்மாங்கிற சகோதரியை சோத்திரம் உயிரோடு எழும்ப பண்ண சோத்திரம் மரியாளே சுடப்பட்ட மரியாளே. ஓ சோத்திரம் இன்னைக்கு சாதாரண களிமண் கிடையாது, மாத்தால் கிடையாது, மாத்தால போல இருக்க வேண்டாம். சோத்திரம் உடைக்கப்பட்ட ஒரு மரியாளாக, சோத்திரம் உடைக்கப்பட்ட ஒரு யோபை போல ஹல்லேலூயா உன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் வருகின்ற நாட்களில் உன்னை எடுத்து பயன்படுத்த இருக்கிறார். ஓ ஷாம்பாதோ மரக்கபா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் உதவாதவன், ஒரு குழைந்த பாத்திரம் நான் எதற்கும் விரும்பாதவன். ஜெபம் பண்ணுவோம்.
நேரம் இல்லை. மகிமை உள்ள பிதாவே, உடைய அன்பின் பாதத்தில் எங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சூத்திரங்கத்தாவே வெறுமனாக காய்ந்த பாய்த்திரமா இருக்கக்கூடாது. இந்த சூரியனை பார்க்குறவங்க சூரியனை தெய்வமாக வணங்குறாங்க. ஆண்டவரே சூத்திரம், அப்படிப்பட்ட ஒரு காய்ந்த பாத்திரமாக நாங்கள் இருக்கக்கூடாது. நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்து அளிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினால சுடப்பட்ட பாத்திரமாக நாங்கள் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, நீதியின் சூரியன் அனுப்பி கொடுத்த சுடப்பட்ட பாத்திரம் ஆண்டவர் நாங்கள் காணப்பட வேண்டுமே. நான் போகிறேன், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போவேனாகில் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னீரே. அந்த பரிசுத்த ஆவிங்கிற ஆண்டவரே நெருப்பை எங்களை மூலமாக எங்களுடைய ஆவியிலே, எங்களுடைய ஆத்துமத்திலே, சரீரத்தில் எங்களை சுட வைப்பீராக, எங்களை வேக வைப்பீராக. ஆண்டவரே, மாம்சத்தின் கிரிகள் எல்லாம் எரிந்து போகட்டும், அப்படிப்பட்ட ஈரம் எரிந்து போகட்டும், அப்படிப்பட்ட களிமண்ணுடைய பச்சை தன்மை எரிந்து போகட்டும். ஆண்டவரே சுதனி பயன்படுத்தக்கூடிய சுடப்பட்ட பாத்திரமாக காணப்பட ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீ சுடப்பட்ட பாத்திரமாக எங்களை சுட்டீர் ஆண்டவரே. ஆனாலும் மரியாதை போல ஆண்டவரே, நாங்கள் உடைக்கப்பட்ட பாத்திரமாக உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்திலே கண்ணீர் சிந்துகிறோம் ஆண்டவரே. என்னுடைய கூந்தல் என்னுடைய பாதத்தில் போடுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய மேன்மையை போடுகிறோம், என்னுடைய பெருமையை போடுகிறோம், என்னுடைய ஜாதியை போடுகிறோம், என்னுடைய படிப்புங்கிற ஆண்டவரே கூந்தலை போடுகிறோம், என்னுடைய அந்தஸ்துங்கிற கூந்தல் என்னுடைய பாதத்தில் போடுகிறோம் ஆண்டவரே. சோத்திரங்கிற தாவே, என்னுடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்தை முத்தமிடுகிறோம் கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரே. பரிமள தைலத்தை பூசுகிறோம் கர்த்தாவே. இவனே சொத்து நீ கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு, பரிசுத்தோட அபிஷேகம், பரிசுத்தம் என்கிற பரிமள தைலத்தை நீ கொடுத்ததை மறுபடியும் அவங்களுடைய பாதத்தில் வைத்து பூசி வாசனை வீசும்படியாக அநேகருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளை காணப்படும் எங்களை ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். தேவாவியானவர்களை அப்படியே நடத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்துவீராக ஆண்டவரை. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கொடுத்த ஆண்டவரை குடும்பத்தில் உள்ள கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, தாயை, தகப்பனை, ஆண்டவரை பேரன்களை, பேத்திகளை, சொந்த பந்தங்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை ஆண்டவரை சுடப்பட்ட பாத்திரமாக மாற்றி உடைய அபிஷேக தைலத்தை ஊற்றி ஆண்டவரே சுத்திர ஆத்தும பாரம் என்கிற ஆண்டவரே சுத்தங்க தாவி தைலத்தை ஊற்றி அநேகர் பக்கமாய் கொண்டு வருவதற்கு எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய நல்ல நாமத்தை தொடர்ந்து நீ மையப்படுத்திக் கொள்வீராக. உமக்கு சகல கனமும் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரன் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதான ஆசீர்வாதங்களும் இப்பொழுதும் எப்போதும் என்னென்னைக்கு நம்மோடு கூட நம்ம ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.